40 ஆண்டுகளுக்கு முன்பு மூதாட்டி ஒருவரின் 37 ரூபாய் 50 காசை திருடிய ஒருவர் மனம் திருந்தி இலங்கைக்கு சென்று அவரது 3 வாரிசுகளுக்கு தலா 70,000 ரூபாய் என 2,10,000 ரூபாய் அளித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோவை ரத்தினபுரி பகுதிக்கு இலங்கையில் இருந்து குடிபெயர்ந்து வந்தவர் ரஞ்சித். இவர் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு 15 வயதில் இலங்கையில் இருந்தபோது மூதாட்டி ஒருவரின் இல்லத்தில் இருந்த 37 ரூபாய் 50 காசை திருடியுள்ளார். இதன் பிறகு இவரது குடும்பம் தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்து வரவே கேட்டரிங் உட்பட பல தொழில்களை இவர் செய்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் தான் துன்மார்க்கன் கடன் செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி போய் கொடுக்கிறான் என்ற பைபிள் வசனத்தை கேட்டு தனக்குள் மனமாற்றம் ஏற்பட்டதாகவும் இதனாலேயே பழக்கடை முதல் கனரா வங்கி வரை இருந்த ஒட்டுமொத்தமான கடன்களை அடைத்த பிறகு மூதாட்டியின் 37 ரூபாய் 50 காசுகள் பணம் பற்றி ஞாபகம் வந்ததாகவும் அவர் கூறுகிறார். இதற்காக மூதாட்டியை தேடி இலங்கைக்கு வந்து பார்த்தபோது அவர் இறந்து விட்டதாக அறிந்து அவரது குடும்பத்தினர் யார் என விசாரித்து அவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தலா 70,000 ரூபாயாக அளித்து விட்டதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் இந்த ரஞ்சித் அவர்கள். இலங்கை தமிழரான ரஞ்சித் கோவையில் கேட்டரிங் சர்வீஸ் மற்றும் 2 ஹோட்டல்களுக்கு உரிமையாளராக உள்ளார். சமீபத்தில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உள்ளிட்டவரை கருத்தில் கொண்டு அந்த பாட்டிடம் திருடிய பணத்தை திருப்பி தரப்போயிருந்த ரஞ்சித்தின் மனம் யாருக்கும் வராத ஒன்று. மனம் திருந்திய இவரது செயல் 3 குடும்பத்தினரிடம் மட்டுமின்றி இவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மனம் திரும்புவதற்கு ஏற்ற அந்த வசனமானது சங்கீதம் 37:21 படி துன்மார்க்கன் கடன் செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி போய் கொடுக்கிறான் என்பதே. ஆகவே ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனமாற்றத்தை கொண்டு வருகிறது. உண்மையான ஒரு விஷயமா இருக்கிறது. ஆமேன்.